வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான ஆன்மீக நிகழ்வு உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா பற்றியது. ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இந்த மாங்கனி திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த திருவிழாவின் பின்னால் இருக்கும் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் சிவபெருமானின் அருளை உணர்த்துவதாகவும் உள்ளது. காரைக்காலில் வாழ்ந்த ஒரு சிவபக்தை தான் புனிதவதியார். இவரே பின்னாளில் ஆதியும் அந்தமும் மற்ற சிவபெருமான் அன்னையே என்று அன்போடு அழைக்கப்பெற்றவர். இந்த திருவிழாவானது உலக புகழ் பெற்ற ஒரு திருவிழாவாகும். புனிதவதியார் சிறு வயதிலிருந்து சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டவராக இருந்தார். புனிதவதியார் பரமதத்தன் என்ற வணிகரை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கை நடத்தி வந்தார். வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்து வந்தது. ஒரு நாள் பரமதத்தன் வியாபார விஷயமாக 2 மாங்கனிகள் கிடைத்தன. அவற்றை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் பரமதத்தன். அன்று மதிய நேரத்தில் பசியுடன் ஒரு சிவனடியார் புனிதவதியாரின் வீட்டிற்கு வந்தார். சிவனடியாரை கண்டதும் மகிழ்ந்த அம்மையார் வீட்டில் இருந்த உணவுடன் அந்த 2 மாங்கனிகளில் ஒன்றையும் அன்போடு அவருக்கு அமுதாக படைத்தார். சிறிது நேரத்தில் பரமதத்தன் வீட்டிற்கு வந்து உணவருந்தினார். மீதமிருந்த மாங்கனியை சாப்பிட்டார். அதன் சுவை மிகவும் அருமையாக இருந்ததால் இன்னொரு மாங்கனி எங்கே, அதையும் கொண்டு வா என்று கேட்டார். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த புனிதவதியார் சமையல் அறைக்கு சென்று சிவபெருமானை மனமுருகி வேண்டினார். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. இறைவனின் அருளால் அவருடைய கையில் ஒரு மாங்கனி தோன்றியது. அதை கணவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த மாங்கனியின் சுவை இன்னும் தெய்வீகமாக இருந்தது. உடனே பரமதத்தனுக்கு சந்தேகம் வந்தது. இந்த மாங்கனி எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். அதற்கு அம்மையார் நடந்ததை எல்லாவற்றையும் கூறினார். தங்களுக்கு ஒரு மாங்கனி, இன்னொரு மாங்கனி சிவனடியாருக்கு கொடுத்து விட்டேன். அதனால் இறைவனிடம் சென்று கேட்டேன். அவர் ஒரு மாங்கனி கொடுத்தார் என்று சொன்னார். ஆனால் பரமதத்தன் அதை நம்பவில்லை. அப்படியானால் இன்னொரு மாங்கனியை வரவழைத்து காட்டு என்றார். மீண்டும் சிவபெருமானை வேண்டிய புனிதவதியார் கையில் மற்றொரு மாங்கனியை தோன்றியது. ஆனால் அந்த மாங்கனியை பரமதத்தன் தொட்டவுடனே அது மறைந்து விட்டது. அப்போதுதான் அவர் உணர்ந்தார், தன்னுடைய மனைவி சாதாரண பெண் அல்ல, சிவபெருமானின் அருள் பெற்ற தெய்வீக பிறவி என்பதை புரிந்து கொண்டார். அதற்கு பிறகு தெய்வீக பிறவியான புனிதவதியார் தனக்கு மனைவியாக இருப்பதை பாவமாக கருதிய பரமதத்தன் புனிதவதியாரை விட்டு விலகி பாண்டிய நாட்டிற்கு சென்று வேறொரு மனம் செய்து கொண்டார். பின்னர் அவரை தேடி புனிதவதியார் சென்றபோது பரமதத்தனும் அவரது குடும்பத்தினரும் அம்மையாரின் காலில் விழுந்து வணங்கினர். இதை கண்ட புனிதவதியார் தெய்வமாக கருதிய தன் கணவர் தன் காலில் வணங்கியதால் வாழ்க்கையை வெறுத்து, இந்த மனித உடல் எனக்கு வேண்டாம், நான் முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்துப்பட வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார். அவர் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் அவருக்கு பேய் வடிவத்தை அருளினார். அதன் பின்னர் காரைக்கால் அம்மையார் கைலாயம் நோக்கி நடந்து சென்றார். கைலாயத்திற்கு பிறகு தனது கால் கைலாயத்தில் படக்கூடாது என்று தலைகீழாக பயணம் செய்து சிவபெருமானின் திருவடியில் நிலையாக இடம்பெற்றார். இந்த அற்புத நிகழ்வில் ஆதியும் அந்தமும் மற்ற சிவபெருமான் ஒரு மனித குலத்தில் பிறந்த பெண்ணை தனக்கு அன்னையாக கருதி அம்மையே என்று அழைத்தார். இந்த அற்புத நிகழ்வை நினைவு கூறும் வகையில்தான் இன்று வரை மாங்கனி திருவிழா கொண்டாடப்படுகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வு 3ஆம் நாளில் நடைபெறும். அன்று சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் திருவீதி உலா வருவார். அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வீடுகளின் மாடிகளிலும் தெருக்களிலும் காத்திருந்து மாங்கனிகளை இறைவன் மீது வாரி இறைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மாலை நேரத்தில் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானுக்கு தயிர் சாதமும் மாங்கனியும் அமுது படைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும். பக்தர்களின் நம்பிக்கைப்படி இந்த திருவிழாவில் இறைக்கப்படும் மாங்கனிகளை சாப்பிட்டால் பல்வேறு துன்பங்கள் நீங்கும் என்றும், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதனால்தான் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காரைக்காலுக்கு வந்து இந்த காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் கலந்து கொள்கின்றனர். நண்பர்களே, சிவபெருமானின் அருளையும் காரைக்கால் அம்மையாரின் பக்தியின் மகத்துவத்தையும் உலகிற்கு
உணர்த்தும் இந்த மாங்கனி திருவிழா உண்மையிலேயே ஒரு ஆன்மீக அதிசயம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய. நன்றி.